ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. ரிவர்ஸ் கியரு இந்த இப்போ ஒரு குட்டி ரோட்ல வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். இந்த பாருங்க ரோடு இப்படி இருக்கு. இந்த ரோட்ல நேரா சென்டரா நிப்பாட்டி இருக்கேன் காரை. இப்போ இந்த கார் வந்து ரிவர்ஸ் வரும்போது எனக்கு இந்த சைடு செவரு, இந்த செவரு இல்லை இந்த பக்கம் இருக்கிற மரங்கள்ல போய் இந்த இதில் தட்டிடும்னு ஒரு டவுட் வருது அப்படின்றாங்க. ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்களேன், காரை லைஸா நான் தப்பா திருப்புறேன். இங்க பாருங்க, கார் இப்போ திரும்பி இருக்கு. சரியா, திரும்பி இருக்கு. இப்போ டேர்னிங்ல பாருங்க, கார் நேரா நிக்க வேண்டிய காரு இந்த ரோட்ல திரும்பி இருக்கு. இப்போ பாருங்க, கார் வந்து இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி நேரா நிக்க வேண்டிய காரு உங்களுக்காக நான் இப்படி திருப்பி நிப்பாடி இருக்கேன். இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இது தெரியுதா? இதுதான் சென்டர். கிராஸா இருந்தா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தெரியுதா? கார் பாருங்க கிராஸா நிக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிலர் புதுசா பழகிறவங்க கார் வந்துடுதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தெரியுதா? பாருங்க, காரை பின்னாடி இருந்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்னதா வந்து கார் பெருசாகி இந்த மாதிரி ஒரு கிராஸ் பொசிஷன்ல நிக்குது. இப்போ கார் கிராஸ் பொசிஷன்ல நிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இதை கண்டுபிடிக்கிற ஒரே வழி வேற எதுவுமே கிடையாது, சைடு மிரர் தான். சைடு மிரரை பாருங்க. சைடு மிரர்ல பாருங்க, அது போய் கிராஸ்ல போய் நிக்குது. தெரியுதா? நான் ரிவர்ஸ் போய் காட்டுறேன். ரிவர்ஸ்ல போய் நிக்குது. அந்த மரத்துக்கிட்ட போகுது. அப்போ என்ன? அப்போ தப்பு, போறது தப்புன்னு தெரியுது. உடனே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு உங்களால உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ண முடியுமோ திருப்பி முன்னாடி போங்க. முன்னாடி போனா ஓரளவுக்கு இப்போ பாருங்க, ரோடு கிட்ட போயிட்டோம். சென்டரா நிக்குது. இப்போ பாருங்க, நம்ம மரத்தை ஒட்டி போனோமா, அங்க கேப் வந்துருச்சா? அந்த கரண்டியில காட்டுறேன். அந்த கரண்டிலையும் கேப் இருக்கு. இப்போ நேரா பின்னாடி போக வேண்டியதான். இப்போ ஒன்றும் நீங்க பார்க்க வேணாம். வண்டியை நேரா பின்னாடி போய் அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியது. திருப்பி ஒண்ணு கூட சொல்றேன். இப்போ கார் சென்டரா இருக்கு. உங்களுக்காக திருப்பி நான் தப்பா ஓட்டுறேன். திருப்பி கிராஸா போடுறேன். இப்படி போய் நிப்பாட்டுறேன். அப்போ என்ன ஆகும்னா, ஒண்ணு கூட இப்போ பாருங்க, கிராஸ் வந்து திருப்பி கிராஸ்ல இருக்கு. கார் கிராஸ்ல, உங்களுக்காண்டி கிராஸ்ல போட்டிருக்கேன். நான் காரை நல்லா ஓட்டுறேன்னா காரை கிராஸா போட்டிருக்கேன். கிராஸா போட்ட உடனே மிரரை பார்க்கணும். மிரர் வந்து தெரியுது, அந்த மரத்துக்கிட்ட போகுது. இப்போ நான் இதை பாருங்க, இப்போ நான் வேணும்னே அப்படியே நேரா உங்களை மாதிரியே ஓட்ட தெரியாம நேரா அதே மாதிரியே போனா நேரா போய் இன்னொரு டேஞ்சர் லைட் போய் அந்த மரத்துல போய் முட்டும், உடையும், கிளாஸ் உடையும். ஏன்னா வண்டி கிராஸா நிக்குது. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இவ்வளவு கேப் இருக்கு. இந்த இடம் தெரியுதா? இங்க பாருங்க, இந்த இடம் பெருசாகுது, போக சின்னதாகுது. ரோடு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். இப்போ இதுதான் ரோடோட எண்டு. இந்த எண்டுல இருந்து போகும்போது பாருங்க, இது பாருங்க, போய் கார் கிட்ட போகும்போது இந்த இடத்துல கடைசி என்ன ஆகுது? என் விரல் கிட்ட ரோடு முடிஞ்சிருது. இதை கண்டுபிடிக்கணும், இந்த லைனை கண்டுபிடிக்கணும். எல்லா ரோடுக்கும் தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். அந்த எண்டு பாயிண்ட் நேரா இருக்கணும். இதுல இல்ல. அதனாலதான் பின்னாடி நம்ம பாருங்க, அந்த மரத்துக்கிட்ட போகுது காரு. அதுக்கேற்ற மாதிரி காரு கிராஸா கிடக்கு. ஸோ அதனால திருப்பி ஃபர்ஸ்ட் போட்டு ஃப்ரண்ட் போறோம். திருப்பி ஃபர்ஸ்ட் போட்டு ஃப்ரண்ட் போறோம். ஃப்ரண்ட் போய் கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு பாருங்க. இப்ப பாருங்க, இப்போ நான் காமிச்ச லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கா? சைடு மிரர்ல தெரியுதா? சைடு மிரர்ல பாருங்க, சைடு மிரர்ல ரோடு நேரா வந்துருச்சு. தெரியுதா? இந்த மாதிரி ஒரு வீடியோ இதுவரை நம்ம போடல. இப்போ இந்த ரோடோட இந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்ப பாருங்க, அந்த மரம் கரெக்டா இருக்கு. இப்ப நேரா போக வேண்டியதான். நேரா போக வேண்டியது. போதா?